இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முயலுக்கு வந்து ப்ரீடிங் பாக்ஸ் செய்ய போகிறோம். அதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா அந்த பலகை வந்து நம்மகிட்ட இருந்துச்சு ஏற்கனவே. வேறு ஒரு வேலைக்கு வாங்கினது வந்து இருந்துச்சு ப்ளைவுட்டு. இதில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். நம்ம கடையில் போய் வாங்கிட்டு அங்கே வந்து இந்த மாதிரி கரெக்டான அளவில் இருக்காது, அவங்க வெட்டி கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு ரேட்டு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க வந்து வேலையாள் வேறு கார்பெண்டர் அந்த மாதிரி யாரும் வச்சு பார்த்தோம்னா அதுக்கு அவங்க வேலைக்கு வந்து ஆள் கூலி அது ஒரு ரேட்டு சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளே வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ண பார்க்கணும். அதனால் பார்த்து நம்ம முயல் கூண்டும் நம்ம தான் அடித்தோம். நம்மளே யூடியூப் வீடியோ பார்த்து நமக்கு வலை வாங்கி நம்ம தான் அடித்தோம், வேறு ஆள் யாருமே வைக்கலை. அது மாதிரி ப்ரீடிங் பாக்ஸும் ஏற்கனவே நம்ம செஞ்சுருக்கோம், இன்னும் பத்தலை. அதனால் இந்த ப்ரீடிங் பாக்ஸ் வந்து இப்போ செய்ய போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம முயல் கூண்டில் வந்து கதவு இருக்கும், அதுக்கு உள்ளுக்கு போகிற மாதிரியும், அதுக்கப்புறம் கூண்டில் வந்து உள்ளே இருந்தால் பெரிய முயலுக்கு வந்து கொஞ்சம் இடம் இருக்கணும், அந்த மாதிரியும் ஏற்றாப்பில் தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ நம்மளே வந்து மிஷின் மட்டும் வாடகை வந்து 100 ரூபா, மற்றபடி வேறு எதுவுமே நம்ம வாங்கலை. ஆணி வந்து ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், அவ்வளோதான். மற்ற எல்லாமே நம்மள்கிட்ட இருந்துச்சு பொருள். முடிஞ்ச அளவுக்கு நம்மளே வந்து அது வந்து கரெக்டாக வருதோ இல்லையோ, பெர்ஃபெக்டாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நமக்கு செஞ்சு பழகிட்டோம்னா நமக்கு வந்து தனியாக இதுக்கு வந்து காசு செலவு பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இதுவே நீங்கள் ப்ளைவுட் தனியாக கடையில் வாங்கி ஒரு ஆள் பிடிச்சி அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கே மொத்தமாக அவங்க எப்படியும் ஒரு 1500 ரூபா அந்த ரேஞ்சுக்காவது வந்துடும், எப்படியும் குறைஞ்சது. இது வந்து நம்மளே முடிஞ்ச அளவுக்கு செய்கிறோம், அதனால் நமக்கு வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இருக்க எல்லாத்தையுமே ஓரளவுக்கு சின்னதும் இருந்துச்சு பெருசும் இருந்துச்சு, அதை ரெண்டாக வெட்டி அது முடிஞ்ச அளவுக்கு பாக்ஸ் வந்து அடித்தாச்சு. பார்த்திங்கன்னா இது கீழே வந்து வலை வச்சு அடிப்போம். வலை வச்சு அடிச்சுட்டு அதை வந்து கூண்டுலேருந்து நவலாமல் இருக்கிறதுக்கு ஒரு கெட்டு கம்பி மட்டும் போட்டு கட்டிட்டா போதும், வேறு பெருசாக எதுவும் பார்க்கணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை. பார்த்திங்கன்னா பாக்ஸ் வந்து ரெடி. இது கீழே மட்டும் வலை மட்டும் அடித்து நம்ம ப்ரீடிங் பாக்ஸை யூஸ் பண்ண வேண்டியதான். இது மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் நம்ம சேனலில் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.